அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது வந்து 6th செக்மெண்ட். லாஸ்ட் செக்மெண்ட்ல 5th செக்மெண்ட்ல பார்த்தது நம்ம லஞ்ச் எப்படி பேக் பண்ணணும்னா, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எப்படி பேக் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த செக்மெண்ட்டுமே பேரண்ட்ஸ்க்கு தான். இன்னும் பேரண்ட்ஸ் செக்மெண்ட்டு முடியவே இல்லை. அதனால அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ லஞ்சில் சொன்னதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் விட்டு போச்சு. முக்கியமானது சீசனுக்கு தகுந்த உணவுகள்னு ஒன்று இருக்கு. அதில் எப்படின்னா, இப்போ சம்மர் சீசனில் லெமன் ரைஸ் சாப்பிட்டாலோ இல்லை டர்மரிக் அதாவது புளிசாதம் சாப்பிட்டாலோ வந்து எதுவுமே செய்யாது. சப்போஸ் வின்டர் சீசனில் நீங்கள் லெமன் ரைஸோ இல்லை புளிசாதமோ இதை 2த்தையும் சாப்பிட்டா டக்குன்னு அடுத்த நிமிஷமே சளி பிடிக்கும். இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ லெமன் ரைஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி வந்து முன்னாடி வீட்டில் பாட்டி இல்லை அதுக்கு கீழே உள்ள ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் லெமன் ரைஸ் எந்த இதில் எப்படி கொடுக்கறது, இல்லை புளிசாதம் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஜெனரேஷன் உள்ள மம்மி அதாவது அந்தந்த தாய்மார்களுக்கு எப்படின்னா, வெந்தயம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வெந்தயம்ங்கிறத வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லெமன்ல இருக்கிற அந்த சிட்ரிக் அமிலத்தை அது வந்து கொஞ்சம் ஹீட் உள்ளது, அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த வெந்தயம்ங்கிறத வந்து கொஞ்சம் வறுத்து அதுல பொடி பண்ணி போடுவாங்க. நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி போடுவாங்க. அப்படி போட்டு நீங்க பண்ணினீங்கன்னா அதுல வந்து சளி பிடிக்கிறதுக்குரிய அந்த தன்மையை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும். அதுல சளி பிடிக்காது, 100% பிடிக்காது. சப்போஸ் நீங்க வெந்தயம் சேர்க்கல அப்படின்னா அது ஆப்போசிட் ரியாக்ஷனை காமிச்சிடும். கட்டாயம் சளி பிடிக்கும். நீ என்ன சாப்பிட்ட, லெமன் ரைஸ் சாப்பிட்டியா, முதல் நாள் அந்த குழந்தை லெமன் ரைஸ் கொண்டு வந்துச்சுன்னா மறுநாள் கட்டாயம் ஃபீவர் வரும். இது வந்து கண்கூட தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி புளிசாதமும் மோஸ்டா அவாய்ட் பண்ணுங்க. மந்த்லி ஒன்ஸ் நர்வ்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ள பீப்புள்ஸ்க்குலாம் மோஸ்டா புளியெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த ஸ்னீச்சிங் ட்ரபிள் இருக்கும், தண்ணி ஒத்துக்காது, வேர்வை, அதெல்லாம் வந்து அப்போதான் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜில் தான் சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் அடிக்குது, எல்லாமே வரும். அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இந்த 2 சாப்பாடையும் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டில் ஊட்டி விடுங்க, வீட்டில் பண்ணுங்க. அது வந்து பேக்கிங்கிறது மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ஒன்ஸ் கொடுத்தாலுமே ஒரு லிமிட்டட் தான், நிறையா வச்சு அடைச்சி கொடுக்கக்கூடாது. இது வந்து அந்த டிப்ஸில் சொல்ல மறந்துட்டேன். இதை வந்து நீங்கள் பாயிண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒன்று என்னன்னா, நான்வெஜ் வந்து இப்போ முதல் நாள் சண்டே சமைச்சிட்டீங்க, அதில் பேலன்ஸ் இருக்கும். அப்போ அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க மண் சட்டியில் வச்சு மறுநாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து நீங்கள் அனுபவிங்க. ஓகே, அந்த 3 வயசு குழந்தைங்களுக்கு அனுபவிக்கணும்னு ஒரு இது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாது. டைஜஷன் ஆகுதா ஆகலையா, இதுக்குள்ள தொண்டை குழியில நிக்கிதா இல்லை உள்ளார போயிடுச்சா ஒன்றுமே சொல்ல தெரியாது. அதனால முதல் நாள் வச்ச நான்வெஜ் அதாவது என்ன சொல்லுவாங்க, நான்வெஜ் மீன்ஸ் முட்டை குழம்பா இருக்கட்டும், அதாவது மட்டன் குழம்பா இருக்கட்டும், இல்லை சிக்கன் குழம்பா இருக்கட்டும், இல்லை மீன் குழம்பு, எது வேணாலும் இருக்கட்டும், வீட்டில் சாப்பிட்றதோட விடுங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். அதே மாதிரி எக்கு கொடுத்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மோஸ்ட்டாக வீட்டில் கொடுக்கறது ஓகே, இங்கே கொடுத்தீங்கன்னா ஆம்லேட்டாக போட்டு தரலாம். சப்போஸ் நீங்கள் ஃபுல் எக்கு பாயில் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த குழந்தை எடுத்து சாப்பிடும் போது மிஸ்ஸு பக்கத்தில் இருந்துட்டா ஓகே, மிஸ்ஸு பக்கத்தில் இல்லாத சமயத்தில் அந்த எல்லோயிஷ் ஓக்குன்னு சொல்லுவாங்க, மஞ்சக்கருன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிடும் போது தொண்டையில போய் வச்சு அப்படியே வாயில வச்சு திணிக்கும் போது அது டக்குன்னு போய் தொண்டையை கவ்விக்கும். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்டா நான்வெஜ் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறது கூடாது. அப்படியே கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு அப்படியே லீவ் போட்டுட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுங்க. இது வந்து ரொம்ப மைனஸ் பாயிண்ட். ஏன்னா நிறையா அந்த குழந்தைக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்கும், அதுக்கு டிஸ்டர்பன்ஸும் தெரியும், அதுக்கான சொல்ல தெரியாது. இதை வந்து அவாய்ட் பண்றது. சொல்லுவாங்க முதல் நாள் வச்ச கறி குழம்பு தான் நான் வந்து இதுக்கு கொடுத்துருக்கேன், இட்லிக்கு தான் கொடுத்தேன், தோசைக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அதை மோஸ்டா அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையே இல்லை, அப்படி ஒரு உணவு தேவையே இல்லை. அது ஃபுல்லும் பாய்சன். இப்ப வர்றது எல்லாமே நீங்க பாய்சனை கொண்டு போய் உங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா, தெரிஞ்சா கொடுப்பீங்களா, தெரியாததுனால கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அதை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதனால முதல் நாள் வச்ச சாம்பார்
எதையுமே நீங்க கொடுத்து அனுப்பக்கூடாது. சொல்லுவாங்க முதல் நாள் வச்சது அதனால இன்னைக்கு கொடுத்துப்பேன். அது நீங்க வீட்டோடய வச்சுங்க. ஸ்கூல்ல கொடுத்தாங்க ஏதாச்சும் ஒன்று ஆணுச்சுன்னா அவங்க என்ன பண்றது, என்ன சாப்பிட்டாங்க, என்ன செஞ்சாங்கன்னு அந்த குழந்தைக்கு சொல்லவும் தெரியாது. இது பண்ண கேரிங்கா இருந்தாங்கன்னா ஓகே. சப்போஸ் கேரிங்கா இல்லைன்னா உங்க குழந்தைக்கு தான் ப்ராப்ளம். அதே மாதிரி தண்ணி குடுக்குறீங்களா, தண்ணி கொடுக்கும் போது சில்வர் வாட்டர் கேன். இப்போ எவ்வளோதோ அட்வான்டேஜஸ் வந்துடுச்சு. சில்வர் வாட்டர் கேன்ல கொடுங்க. ஹாட் வாட்டரை நல்லா கொதிக்க வச்சு, அது சம்மரா இருக்கட்டும் வின்டரா இருக்கட்டும், உங்க குழந்தைய நீங்க அக்கறை செலுத்துறீங்களா, ஹாட் வாட்டரை நல்லா கொதிக்க விட்டு அதை காலையில ஏஞ்சோன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி 2 வாட்டர் கேன் 1 லிட்டர் வாட்டர் கேன்ல போட்டுடுங்க. இதோட நீங்க ரொம்ப ப்ரிகாஷனா பாத்துக்கிறதுக்கு வேற சான்ஸே கிடையாது. அந்த 1 லிட்டர் வாட்டர் கேனா நீ குழந்தை ஃபுல்லும் குடிச்சாலே போதும். அதே உங்களுக்கு பெரிய சேஃப். அந்த பாட்டில்ல வேணா கூட தொலைச்சிட்டாலும் நேம் கூட அடிச்சிடலாம். சில்வர் வாட்டர் கேன் தான் நேம் கூட அடிச்சுக்கலாம். அதே மாதிரி மோஸ்டா வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸ், சில்வர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், சில்வர் வாட்டர் கேன் எல்லாமே கூட. பிளாஸ்டிக் வேண்டாம். பிளாஸ்டிக் அட்ராக்டிவா இருக்கும், பொம்மை போட்டிருக்கும், ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும், அது அப்படியே பாய்சன். உங்களுக்கு தெரியாததா? நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும், ஆனா ரிமைண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. இருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்க இது பண்ணிக்கங்க. அதே மாதிரி நான் சொன்னதுல ஒரு நாள் நெல்லிக்காய் கொடுக்கலாம், ஒரு நாள் பெருச்சம்பழம் கொடுக்கலாம், அடுத்த நாள் என்ன சொல்லலாம், அடுத்த நாள் வந்து அப்படியே மாத்திக்கலாம், காரத்துக்கு மாத்திருக்கலாம். வீட்டுல செஞ்ச ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் நட்ஸ் கொடுக்கலாம். 2 நாள் நட்ஸ் கொடுத்தேன், நீ எப்ப பார்த்தாலும் இதே கொடுத்துருக்கீங்கம்மா, எனக்கு வேண்டாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே மாத்திக்கிட்டே வராங்க. அடுத்த நாள் இது கொடுக்கலாம், கடல மிட்டாய் கொடுக்கலாம். அடுத்த நாள் எள்ளு மிட்டாய் கொடுக்கலாம். அப்படியே 7 நாள் முடிஞ்சிடுச்சா, அப்படியே திருப்பி அல்டர்னேட்டிவா அப்படியே மாத்திக்குங்க. இதே மாதிரி ஒண்ணா நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தான் பெஸ்ட் மம்மி ஆவீங்க. யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த டேர்ம்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். Every single day